மேஷ ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை தான் கொடுக்க போகுது. காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேஷ ராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு நெறிமுறையோட வாழணும் ஒரு கொள்கை எப்போதுமே இருப்பாங்க. எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கத்திற்கு ஆளாக மாட்டார்கள். அதே சமயத்துல அப்படியே அவர்களுக்கு அதாவது கெட்ட பழக்கம் இருக்குன்னா அவர்களுடைய கால சூழ்நிலைகள் அந்த கிரகங்கள் படிதான் அந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள்ல இருப்பாங்களே ஒழிய இவர்கள் இப்படிதான் வாழணும் ஒரு நேர்மையோட இருக்கக்கூடியவர்கள்னா இந்த மேஷ ராசி என்பவர்கள். அந்த நேர்மை தான் அவங்களுக்கு எப்போதுமே தன்னுடைய குடும்பத்திலையும் சரி, தன்னுடைய தொழிலையும் சரி, தான் வேலை பார்க்கிற இடத்திலையும் சரி அதிகமான ஒரு கோபத்தை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கொஞ்சம் விடுவிடுப்பா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? தன்னை சார்ந்து இருப்பவர்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, இல்ல நேர்மைக்கு புறம்பாக நடந்துட்டாங்க, தனக்கு முன்னாடியே ஒண்ணு பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட வேற மாதிரி பேசும்போது இவர்களால அந்த மாதிரியான ஒரு குணங்களை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டும் நபர்களாக இருப்பீங்க. அந்த கோபத்தினால நீங்க எப்போதுமே உங்க குடும்பத்திலயும் சரி, தொழில் சம்பந்தமாகவும் சரி, வேலை அலுவலகத்திலும் சரி ஒரு கெட்ட பெயர் தான் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அவன் எப்ப பார்த்தாலும் கோபப்படுவான், தன்னுடைய வேலையை சரியா செய்ய மாட்டான். இப்படி எல்லாம் அந்த கோபம்ன்ற ஒரு வார்த்தையினால நீங்க செய்யக்கூடிய திறமைகள், நீங்க செஞ்ச வேலைகள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரியாம போயிடும். ஏன்னா மேஷராசி என்பவர்கள் நீங்க எப்போதுமே ஒரு தியாகமாக, அதாவது தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க. மற்றவர்களுக்காக நீங்க இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுக்காக ஏதாவது வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு தான். ஒரு வீடு வாங்கினாலும் கூட தன்னுடைய மனைவி பேர்லயோ இல்ல தன்னுடைய பெற்றோர்கள் பேர்லயோ இல்ல தன்னுடைய சகோதரிகள் பேர்லயோ தான் வாங்குவீங்களே ஒழிய உங்களுக்குன்னு எதுவுமே வாங்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் இருக்கக்கூடியவர்கள் நீங்க மேஷராசி என்பவர்கள். உங்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் தொடக்கம் மிக சிறப்பாக இருக்க போகுது. ஏன்னா தொடக்கத்திலேயே மாதத்தின் வருடத்தின் முற்பகுதியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதத்துல சனி பயிற்சி இருக்கு. அடுத்து மே மாதத்துல குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்குது. இந்த வருட பலன்களை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய 4 வருட கிரகங்கள் சொல்லும் போது சுப கிரகமான அந்த குரு பகவான், அடுத்து பாவ கிரகமான அந்த சனி பகவான், நிழல் கிரகங்களாக அந்த ராகு கேது, இந்த 4 கிரகங்கள் தான் ஒருவருடைய வாழ்க்கையில அந்த வருட பலன்களை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்களாக நிர்ணயிக்கப்படுகிறது. மற்ற கிரகங்கள் எல்லாமே மாத கிரகங்களா இருக்கு. சில செவ்வாய் போன்ற கிரகங்கள் 1.5 மாதத்திற்கு ஒரு முறை நகரக்கூடிய கிரகங்கள். இந்த மாதிரி அந்த மாத கிரகங்கள் எல்லாமே தன்னுடைய சுழற்சியின் மூலமாக சின்ன தற்காலிக மாற்றத்தை தான் கொடுக்குமே ஒழிய இந்த வருட கிரகங்கள் தான் நம்ம வருடம் ஃபுல்லும் எப்படி இருக்க போறோம், நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றத இந்த கிரகங்கள் தான் தீர்மானிக்குது. உங்க சுய ஜாதகத்திலையும் இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்குது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் கேதுவனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பீங்க. இந்த நட்சத்திர அன்பர்கள் அதாவது 2024ஆம் ஆண்டு மிகப்பெரிய கடன் தொல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க. அதிகமான ஒரு கடன் இல்லாட்டி வாழ்க்கையே ஒரு வெறுப்பு உணர்ச்சியோட நடத்தக்கூடிய அளவிற்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடிய சில பேர் பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் சட்ட வழக்குகள்ல மாட்டிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள், எப்ப பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போறது, எப்ப பார்த்தாலும் கோர்ட் வாசல் ஏறுறது. ஆனால் அந்த தப்ப நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ராகு கேதுவனுடைய பெயர்ச்சி, ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுடைய பக்கத்து, அதாவது மீன ராசியிலேயே அந்த ராகுன்ற கிரகம் நிழல் கிரகம் இருந்துச்சு, உங்க ராசியிலையும் ராகுன்றது இருந்துச்சு. அதனால கடந்த 2 வருடங்களாக உங்களுடைய நிலைமையே மிக மோசமான ஒரு நிலைமை, மனக்குழப்பம் அதிகமாக இருந்தக்கூடிய ஒரு நிலைமையாக தான் இருந்திருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு. இது எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரம் இந்த 2025 மிக பொலிவுடன், அதாவது ஒரு சுறுசுறுப்போட. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு போயாச்சு அந்த நிழல் கிரகங்கள், உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு அந்த உங்களுடைய விரயஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குருன்ற சுப கிரகமும் போயாச்சு. அதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே ஆரம்பிப்பதற்கு யாரெல்லாம் தொழில்
தொழில்ல மிகவும் நலிவடைந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னு அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருடத்துல ஆரம்பத்திலேயே அந்த தொழிலின் தொடக்கம் மிக அமோகமான ஒரு தொடக்கமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க செய்கின்ற வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு பெரிய டெவலப்மெண்டா தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திர அன்பர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற அன்பர்களா எப்போதுமே பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அன்பர்கள். நாங்க எங்க கையில காசு இல்லாட்டிலும் பரவாயில்ல, நாங்க கடன் வாங்கியாவது வச்சிருப்போம் அப்படின்ற ஒரு நிலைமையில எப்போதுமே இருக்கக்கூடிய அந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். நான் சொன்னேன் பாத்தீங்களா, எங்க கையில காசு இல்லாட்டிலும் நாங்க கடன் வாங்கியாவது வச்சிருப்போம் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கடன் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியே. இவர்களுடைய முதல் எதிரியே இவர்கள் தேடி செல்கின்ற அந்த செல்வ வளம் தான். அந்த பணத்தை நோக்கி அதிகமாக பயணிப்பவர்களாக இருப்பாங்க. அதே சமயம் சில பேர் பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திர அன்பர்களே, எனக்கு பணமே வேண்டாம், நான் ஒரு நிம்மதியா இருக்கணும், வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட அந்த பணமாகப்பட்டது உங்களை துரத்தி துரத்தி செல்லும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக பிரச்சனையாக தான் இருக்குமே ஒழிய இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வேலை வாய்ப்பு இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் நிறைய பரணி நட்சத்திர அன்பர்கள் எங்களுக்கு வேலையே போச்சு மேடம், எங்களுக்கு வேலை இல்லாம நாங்களும் ஒரு 6 மாத காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பத்துல இருக்கும், இதனால எங்களுடைய கிரெடிட் கார்டு, இஎம்ஐ இந்த மாதிரியான பர்சனல் லோன் எல்லாம் கட்ட முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைன்றது இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிச்சிருப்பீங்க. ஆனால் இவர்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கின்ற பழமொழி பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திர அன்பர்கள் தரணியவே ஆழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்குள்ள போய் பார்த்தாதான் அவர்களுடைய மன வேதனைன்றது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தெரியும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவுல குடும்பம் ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையும் சந்தித்தவர்கள் தான் சொல்லணும். நிறைய பேர் கமிஷன் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கான்ட்ராக்ட் சர்வீசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவர்களுக்கு எல்லாம் உங்களுடைய தொழில எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க. கடந்த காலத்துல கடந்த 2 வருடங்களாக எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய தொழில் எங்களுக்கு எப்படி 2025 நல்ல வருமானத்தை கொடுக்கும் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பாவ கிரகங்கள், நிழல் கிரகங்கள் உங்களை ஒட்டியே இருக்கும் போது அதனுடைய தடைகள் எல்லாம் அதிகரிக்கும். இப்ப அந்த நிழல் கிரகமான அந்த ராகுன்ற யோக காரகன்லயே முதல் கிரகம் பாத்தீங்கன்னா ராகு பகவான் தான். அவர் 11ஆம் இடத்திற்கு சென்றாச்சு. அதனால இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்குமே, எல்லா நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த காலகட்டத்துல வருமானம்ன்றது ஒரு அமோகமான ஒரு வருமானமா இருக்கும். எந்த இடத்திற்கு போனாலும் உங்களுக்கு வருமான வாய்ப்புன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள், சூரியனின் ஆதிக்கம் இருக்கவர்கள், எப்போதுமே ஒரு வேலையை செஞ்சா தெளிவா செய்யணும், ஒரு டிசிப்ளினா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். இந்த மேஷ ராசியிலேயே அதிகமான ஒரு நேர்மையை கடைபிடிப்பவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். அந்த சூரியனுடைய ஆதிக்கம் ஒரு நிர்வாக திறமையில அதிகமான ஒரு திறன் இருப்பவர்களாக இருப்பாங்க. இருந்து என்ன பிரயோஜனம் எங்களுக்கு, கடந்த 2 வருடங்களாக நாங்க செய்யற வேலையில எல்லாமே ஃபால்ட் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எங்களுடைய சக ஊழியர்களும் சரி, என்னுடைய மேலதிகாரிகளும் சரி. கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே மேலதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்கள். ஆனாலும் இவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மேலதிகாரிகள் பாத்தீங்கன்னா டெய்லி அலுவலகத்துக்கு போனா உங்களை திட்டாத ஒரு நாட்களே கிடையாது. ஏண்டா நம்ம இந்த அலுவலகத்துல வேலை செய்யறோம். நிறைய கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க. அவங்க எல்லாம் அரசாங்க உத்தியோகத்துல இருந்து நான் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கக்கூடிய அளவுல இருக்கேன் மேடம், என்னால அதனுடைய டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களின் வேலை பழுவாகப்பட்டது. மிக பெரிய ஒரு நெருக்கடியை, நான் லோன் வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் மேடம் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என்னால இனிமே அந்த வேலையே செய்ய முடியாத அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிடுங்கல்கள்ல இருக்கிறீங்கன்னு தான் சொல்லணும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு அந்த அரசாங்கம் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அவமானங்கள், அசிங்கங்கள், கடந்த 2 வருடங்களாக எவ்வளவு
அசிங்கங்களை பட்டிருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்க பட்ட கஷ்டங்கள், உங்களுடைய திறமைகள் இந்த 2025ல வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த காலகட்டத்துல காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல அந்த சனி பகவான் கர்மகாரகன் வருகிறார் மேஷ ராசி அன்பர்களுக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய அந்த வேலையாகப்பட்டது, தொழிலாகப்பட்டது உங்களுக்கு ஒரு மாற்று வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் மிக அதிகமான பேர் சொந்தமாக தொழில் தொடங்கணும்ன்ற ஐடியாஸ் எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு எப்போ நாங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வருடம் நீங்க அதற்குண்டான ஒரு ஆயத்தங்களை, முயற்சிகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு, அடுத்து சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் நிறைய மேஷராசி அன்பர்கள் வச்சிருக்கிறீங்க. அதற்குண்டான வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு வரல. இந்த 2025ல வருமான வாய்ப்புகள் வரப்போது, உங்களை தேடி வருமானம் வரக்கூடிய ஒரு நேரம். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் முன்கூட்டியே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. தீராத வியாதிகள்ல இருந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய அந்த ராகு பகவான், அடுத்து அந்த குழந்தை பிரச்சனைகள்ல இருந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய, அதாவது குழந்தை பேரு பாக்கியம் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு உள்ளான மனக்கவலைகளே அதனாலேயே மிக அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேஷராசி என்பர்களுக்கு குழந்தை பேரு சம்பந்தமான பாக்கியங்களை அந்த குரு பகவானும் தர்றதுக்கு ஒரு முழு ஒரு ஒத்துழைப்பு இருக்க போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு நிழல் கிரகங்களான அந்த கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், சட்ட வழக்குகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுவதற்கு உண்டான முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கடந்த காலத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணல. இந்த காலகட்டம் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை நெருங்கி வருவதற்கும், காதல் திருமணம் போன்ற வாய்ப்புகள் எல்லாமே கைகூடுவதற்கும் உண்டான ஒரு சாதகமான அமைப்புள்ள நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. இது நம்ம கோச்சார நிலவரப்படி, திருக்கணிதப்படி 2025 பலன்களை நான் கணிச்சு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.